Happy evening, folks. Get ready for the Nasdaq. Okay, guys. After the day of FOMC, lot of volatility movements. ஏஷியன் செஷன்ஸுமே இன்னைக்கு சூப்பராக இருந்தது. பிஃபோர் த நியூயார்க் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுமே வேற லெவல். நிறையவே மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் டே ஹை எடுத்திருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை ப்ரீவியஸ் டே லோ போகணும். இதுதான் நம்ம எய்ம் மேக்கத்து. ஓகே, தென் சென்சரி அசம்டிஸும் இருக்குது. இதில் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, நேற்று எஃப்ஓஎம்சி லோ ப்ரீவியஸாக டியூஸ்டே லோஸை வெனஸ்டே ஸ்வீப் ஆயிருந்தது. இஎஸ்ல டியூஸ்டே லோ ஸ்வீப் பை வெனஸ்டே, பட் இங்கே வெனஸ்டே ஸ்வீப் ஆகல. அப்போ அது பை எஸ்எம்டி பார்க்கலாமான்னு கேட்டால், இப்போதைக்கு எனக்கு வந்து மார்க்கெட்டில் செல் சைட் வியூஸ் தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துட்டு ப்ரீவியஸ் டே லோ ஷுவராக வரும்ன்ற ஒரு லிக்விடிட்டி ஐடியா தான் நான் வச்சுருக்கேன். ஆஃப்டர் த மார்க்கெட் ஓப்பன் நம்ம அதை பற்றி எய்ம் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்கலாம். மேபி என்வாக் வரைக்கும் போகுன்ற மாதிரி தான் என்னோட எய்ம். பார்க்கலாம். சரி, ஒரே ஒரு ரேஞ்ச் தெரியுதா? எக்ஸாக்ட்லி அது எஃப்ஓஎம்சி கேண்டலோட ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் ஹை எடுத்தாச்சு, இப்போ அந்த ரேஞ்ச் லோ எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அவர் எய்ம். மோஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் கவர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் வந்து நம்மளுக்கு கவர் ஆயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். சி செஷன் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி ஒரு கன்சல்டேஷன்லேயே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் அப்படி இல்லை. வெல் பர்ஃபார்ம். சி இந்த 829 கேண்டில் அரௌண்ட் இஎஸ்லேயே அது 31 ஹேண்டில்ஸ். இஎஸ் வந்து 31 ஹேண்டில்ஸ்னால் ரொம்பலாம் நகராது, கம்மியாக தான் நகரும். இதுலேயும் பாருங்கள் 174, அரௌண்ட் 50% மேலே, 0.5% மேலே 50. எஸ்எம்டி பார்த்துருக்கேன், ஈக்குவலைஸாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு எஸ்எம்டிஸ் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? 15 மினிட்ல போனீங்கன்னா இது ஒரு ஏஎம்டி. எனக்கு என்ன டவுட்னா, இங்கே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் 15 மினிட் ஃபேராலி கேப் வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் கீழே வருமானு தெரியாது. ஓகேங்களா? மேபி எடுத்தோடனே டேரக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு செல் ஆகிடலாம். செல் ஆகிடுச்சுன்னா மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் பைஸ் நம்மளுக்கு நீங்கள் டேவாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் பைஸ் நம்மளோட டேவாக இருக்கும், அப்படி இல்லைனா டேரக்ட் எக்ஸ்பேன்ஷன் செல்ஸு தான் எதிர்பார்க்குறேன். வில் சி கைஸ், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகட்டுமே. பட் ஷுவர் மொமெண்டம் இருக்கணுன்றதுக்கு மொமெண்டம் இருக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்லேயே ஓவராக கொடுத்துட்டானுங்க. லண்டன் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆகும் தான் பார்த்தேன், அதே மாதிரி ஆயிடுச்சு. பட் நியூயார்க் 8 AM எதுக்கு தான் விழுந்தாங்க தெரியல, பயங்கர ஃபால் 8 AM எக்ஸாக்ட்லி. ஓகே, அந்த மூமெண்ட் தான் நான் இப்போ நியூயார்க்கில் நம்ம ட்ரேட் பண்ணலாம், 9:30 ட்ரேட் பண்ணலாம் நான் பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா தெரியுதா, ஈக்குவல் லோஸ் நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம், பட் வி கேன்ட். வில் சி கைஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். தென் ஃபண்டிங் டிக்ஸ் ஹாலோவின் ஆஃபர் 24 hours 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. அரௌண்ட் $1,000 ரிவார்ட் கேப் போதும்னு சொல்லிட்டு 50 அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா ஒரு $42.50 வருது. 3,900 to 3,800 rupees அடைக்கணும் ஐநாரில். ஸோ மே ட்ரை குட் ப்ராஃபிட் வித் த ட்ரஸ்டபிள் பே அவுட்ஸ் ஆல்சோ. சி 9 o'clock, ஆமாம் அந்த லோ எடுத்துருக்கு 9:15. பட் இங்கே 9 to 9:15 மேலே இருக்குது. குட்டி குட்டியாக நோட்டீஸ் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் தான். யா, ஃபியூ செகண்ட்ஸ் டு கோ, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. I'm saying this low case. Without the key level, SMT is nothing. Okay, சும்மா நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். மேக்ஸிமம் என்னுடைய சக்ஸஸ் ரேஷியோ ஃபஸ்ட்டு 15 மினிட் ட்ரேட் எடுக்காமல் இருந்தாலே நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பண்ணுறேன். மார்க்கெட்டை செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணால் நிறையவே ப்ராஃபிட்ஸ் பண்ணுறேன். ஜேர்னலில் தெரிஞ்சுது. அவ்வளோதான், சும்மா மார்க் பண்ணி வச்சுருந்தோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டேரக்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் போய்டுவாங்க.
ரெடி காய்ஸ். இந்த லோ எடுக்காமல் அப்படியே மேலே போச்சு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக ஈக்குவல் லோ சைடு செல் ஆகும். பட் அந்த மாதிரி போகுமான்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். சிம்பிள் திங், ஃபஸ்ட்டு செட் ஆக விடுவோம் மார்க்கெட்டை. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் 2 பேர் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்மார்ட் பீப்புள்ஸ், இன்னொன்று லாஸ் பண்ணுறவங்க. ஸோ நம்ம லாஸ் பண்ணவும் ரெடியாக இல்லை, நம்ம ஸ்மார்ட்டாகவும் இல்லை. அதனால் அந்த 15 மினிட்டை விட்டுடலாம். எல்லா டைமும் அப்படி கிடையாது, ஓகேங்களா. ஓப்பனிங் ஆனவொடனே சம்டைம்ஸ் நம்ம என்ட்ரியில் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் வித்தின் த 5 மினிட்ஸ், ஸ்டார்டிங் ஆஃப் த 2 மினிட்ஸ் கேண்டில், 3 மினிட் கேண்டில். அதெல்லாம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் ஆல்ரெடி மேனிபுலேஷன் ஆகிட்டோன்னே 9:30 உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அது நம்ம அந்த செட்டப்ஸ் வரும்போது நான் காமிக்கிறேன், அதெல்லாம் ஓகே. பட் இங்கே செட்டப்லாம் கிடையாது. மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரைஸ்ட் இன் ஃபுல்லாக ஃபாலோ ஆகிருக்கு. டைரக்ட் ஃபால். See here markets flipped the 925 highs by 9:30. பட் இங்கே 9:25 தான் 9:30 தான் இருக்குது. நம்ம போய் என்ட்ரி எடுக்க முடியாது. ரீசன் அவ்வளோதான், நியர் டு த டி எவ்வளோ வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே எதனா என்ட்ரி கிடைக்குமா? இந்த டிஓயில் ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் பைஸ் நீங்கள் பார்க்கலாமா அப்படின்றது எதிர்பார்க்குறேன். இல்லை கண்டினியூஷன் செல்ஸ் தானான்னு தெரில. இதை பாருங்கள், இதை எடுத்துகிட்டு போயிட்டுனா சூப்பராக இருக்கும். மேக்ரோஸ் வெயிட் பண்ணலாம். மேக்ரோஸ் வில் ப்ளே த கேம். பெட்டர் டு எஃபிஜியாக ஃபார்ம் ஆகும். பட் அது 25 மினிட்ஸுக்கு மார்க்கெட் இங்கே வராமல் இருக்கணும். நேற்றுமே செட்டப் இருந்தது, நேற்று நான் ட்ரேட் பண்ணல. பட் நேற்று ஒரு சின்ன செட்டப் எம்இஎஸ்ல இருந்தது, நாட் எம்என்கியூ. சின்ன பை, ஓப்பனிங் பைஸ். நான் எஃப்எம்சி டைமில் சொல்கிறேன், நார்மலாக நேற்று 9:30 AM சொல்கிறேன். Okay, the game plan of previous day high to previous day low completed. நம்ம வெளியே போயிடுச்சு மொத்தம் மூமெண்ட்டும். 1% நியர்லி வருமா? 1% ஈஸியாக முடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஓப்பன் ஆனோடனே ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட்டாவது போயிட்டு வந்து நல்லா இருக்கும். சி என்ன மாதிரி வாலட்டைலாக ஒரு கேண்டிலும் மினிமம் 5 ஹேண்டில்ஸாவது ஓப்பன் ஆகுது. ஃபைவ் ஹேண்டில்ஸ் வந்து ஈஸி திங். நம்ம இங்கே டிக்ஸ் சொல்ல ஹேண்டில் சொல்கிறோம். மொமெண்டம் நிறையவே இருக்குது கைஸ், மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. See 40 handles, single candle.
ஒரு என்ட்ரி எடுக்க முடியல நம்மளால். நோ சான்ஸ். எடுத்துருந்தா அந்த எஃப்இஜி உடனே ரியாக்ட் ஆகும், அந்த மினிட் அப்பயே ரியாக்ட் ஆகிருக்கும். இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஐடபிள்யூபிடிஆர்எஸ்னா நான் ஒரு யோசனைக்கே வர மாட்டேன், ஆர்டர் ஃப்ளோ பார்ப்பேன். அதுதான் நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 5 மினிட் 15 மினிட் விட்டுருக்காங்க. 5 மினிட்லேயும் ஒரு ஆர்டர் ஃப்ளோ வரல. இங்கே வந்துருக்கு, இங்கேயும் டேப்பு இதுலேயும் டேப்பு, பட் இங்கே வரல. இப்போ தான் தெரிஞ்சிடும் எஸ்எம்டியா இல்லையா. ஓகே 8:45 தென் 9:10 இப்படியே தான் இருக்குது. So sad to see this. Cold consolidating. EUGலாம் கரெக்டாக செல் ஆயிடுச்சு, எடுக்கலாம் இல்லை. எஃப்ஓஎம்சி வேறு ஃபண்டமெண்டலி ரேட் கட்டுன்ட்டானுங்களே, எங்கே ஏறிட போகுதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலி செல்ஸ் அவ்வளோ காமிச்சது என்ட்ரி. ஜியோ நிறைய வாட்டி காமிச்சது. இது ஒரு என்ட்ரி மண்டே, ஐ மீன் டியூஸ்டே, சூப்பர் என்ட்ரி. கரெக்டாக எஃப்ஓஎம்சியில் போய்ட்டு போயிடுச்சான். இசிடி ஆயில் எவ்வளோ நாள் மார்க்கெட் இங்கே வச்சுருந்துருக்காங்க. அரௌண்ட் ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றுது. 650 பிப்ஸு. பட் ஒரு ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஆவரேஜ். இதெல்லாம் விடுங்க கைஸ், செம்ம செட்டப் இன்னைக்கு. யூஎஸ்டி ஜேபிஒய் வேற லெவல் பைஸ் ஃப்ரம் திஸ் ஓபி. ஆல்ரெடி இட்ஸ் அன் என்ட்ரி, பட் நம்ம எஃப்எம் சேர்ந்து எடுக்கல. நான் இதை வந்து இன்னைக்கு பார்க்கல, மறந்துட்டேன். கோல்டை பார்த்துட்டு இருக்கும்போது போய் ரீச் ஆயிடுச்சு பாருங்க டிபி. யூஎஸ்டி ஜேபி இவ்வளோ வாலடைல் ஆகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்குறேன் பாருங்க. ஈஸி டிபி ஸ்விங்ஸுக்கு இதுவே போதும். 1:5 யாராவது தாராளமாக போதும். அதுவும் இங்கே எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, ஈஸியாக போய் ரீச் ஆகுது. ஓகே எம்என்கியூல போயிடலாம். நல்ல கால். மார்க்கெட் ஓப்பனே 1%. சரி இது 9:30 ஓப்பன்லேருந்து பார்ப்போம். ஹை அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆமாம் 180 ஹேண்டில்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 0.8%. இங்கே ஓரளவு பரவாயில்ல. நைஸ் ட்ரேட். டே டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஐஆர்எல் வரல, அதனால நான் எடுக்கல. பட் இன்றைக்கி எடுக்கலாம்ல. இங்கே பாருங்கள், டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் வரல மார்க்கெட். இப்போது வெனஸ்டே முடிஞ்சு போட்டோம், எஃப்எம்சி முடிஞ்சுட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வீப் அடிச்சிருக்கு, அழகாக கலெக்டட். உங்களுக்கு அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் எம்எஸ்எஸ் வித் பிடிஆர்ஏ. இது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு, இது அகைன் தொட்டுட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இதை தான் நான் பிடிக்கணும்னு சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூட் ஆனது எஃப்எம்சியில், அது நம்மளுக்கு தேவை விட்டுருக்கேன். ரீடிஸ்ட்ரிபியூட் ஆச்சுல்ல, செம என்ட்ரி. கிரேட். EUGUXU தென் USD JPY, அதுக்கப்புறம் முடிஞ்சால் AUNSD. இது வரையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்விங் ட்ரேட்ஸை கண்டினியூஸாக டே டைம் ஃப்ரேம் டு 1 hour மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு எஸ்எம்டி வச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களால் ஸ்விங் ட்ரேட்ஸில் மந்த்லி 3 ட்ரேட்ஸ், அது நான் சொல்கிறது ரொம்ப 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 கம்மி சொல்கிறேன். ஒரு ஆவரேஜ் சொல்லணும்ல, ஆவரேஜ்னு ஒன்று இருக்கணும்ல, அப்படி சொல்கிறேன். இல்லை வீக்லி 1 ட்ரேட்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக இப்போ மந்த்லி 4 ட்ரேட்ஸ் கவர் பண்ணலாம். ஐ மீன் ப்ராஃபிட்டபுளாக, நீங்கள் லாஸு ப்ராஃபிட் எல்லாமே போகவே சொல்கிறேன். ஓகே, ஸ்விங்ஸ் நார்மலாகவே உங்களுக்கு ஈஸி டு எக்ஸிக்யூட், மோர் டைம் டு திங்க், டோன்ட் ரஷ், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். லாட் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் நீங்கள் எடுக்கலாம். மெயின் திங்
பட் ஃபியூச்சர்ஸில் பண்ணாதீங்க. ஏதோ இருந்தாலும் சிஎஃப்டி ப்ராஃபிட்ஸில் பண்ணிக்கோங்க. இட் ரீச் 30B. ஆல்ரெடி வேறு ஒரு 4 hour ஃபெராரி கேப். ஐ நோ தட். எடுத்துருச்சு. இது இந்த அளவுக்கு இது என்வாகே போயிடுச்சா? இப்போ என்கியூ வரும், என்கியூ கீழே வரும். என்கியூ பற்றிக்கு இங்கே நிற்குது. அதாவது இஎஸ் இங்கே நின்று இருக்கணும். இப்போது அதுமாதிரி என்கியூ நின்றுருக்கு. என்கியூ இன்னும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிருக்கு. அதுவே பாருங்களேன், அது இன்னொரு 1%. ட்ரேட் ஃபஸ்ட்டு 15-minute கேண்டில். இன்னும் கூட முடிய டைம் இருக்குது. The huge candle, good opening volume, around 0.71%. I'm expecting retracement buys, guys. இந்த லோ வச்சுருக்கிறது 939, இங்கே லோ வச்சுருந்தது 940. அது ஒரு எஸ்எம்டி தான், ஆனால் பைஸ் எடுக்க முடியாது அதுக்குன்னு சொல்லிக்கலாம். We need the stronger one. ஒரு எஃப்இஜி வச்சு க்ளோஸ் ஆகணும் பைஸில். இஎஸ் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. இஎஸ் அதை ஸ்வீப் பண்ணியிருந்ததுன்னா நான் 100% எடுப்பேன். ஏன்னா அது என்வாக் ரியாக்டட் அஸ் ஃபேர் வேல்யூ கேப், இந்த கேப்பு. பட் அது பண்ணலையே. இதுவே போதும், 7க்கு இது வரைக்கும் ஓடிச்சுன்னா போதும். மேலே இல்லை, மேக்ரோஸ் வர தானே போகுது, பார்த்துக்கலாம். ES good trade. என்கியூவில் அந்த மாதிரி ஃபெராரி கேப் இல்லை. இருந்தால் என்கியூ ஈஸி டு டேக். ஏன்னா அழகாக ஸ்வீப் பண்ணியிருந்தது, இந்த எஸ்எஸ்எல் எடுத்துருந்தது. ஸோ பிஎஸ்எல் போகணும், ஈஸியாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. இதில் எடுக்கல. Guys, huge move, huge move.
பை சைட்ஸுமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஹெச்ஆராக போவோன்னா பை சைடே பயங்கரமாக வேற லெவலில் போயிட்டுருக்கு. அந்த ஒரு ரேஞ்ச் பெருசாக நடக்குதுன்னா 1% நடக்குதுன்னா நீங்கள் அதோட ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் பர்சன்ட் அந்த ஹேண்டில்ஸ் போகும்போது கூட நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஏன்னா மூமெண்ட் பெருசு இல்லை, ரேஞ்ச் பெருசு இல்லை, ஸோ ஈஸி டு மேக். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ராப்ளம். நான் இங்கே ஒரு ஃபெராரி கேட்டாக இருக்குது, பைக்கில் போயிட்டு எடுக்கலாம் தான் பார்க்குறேன் என்கியூவில். பட் ஐ நீட் மேக்ரோ ஸ்டார்ட் ஆகணும், பார்த்துக்கலாம். எங்கேயும் இல்லை கைஸ், சீரியஸ். இது ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது. இது 3 மினிட்ல ஒரு ஐடியா இது முடிஞ்சால் ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகிடும். பட் அதுக்கு இதே பெட்ரு. நீங்கள் என்ட்ரு ஆகுது டைட் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது, அதான் ஒன்று. இங்கேருந்து நீங்கள் அதுக்கு வச்சாகணும், 57 ஹேண்டில்ஸ் வச்சு தான் ஆகணும். இங்கே வந்துன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் அது 3500 சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இஎஸ் அது எப்போது தாண்டிச்சு பாருங்க, மேலே ஓப்பனிங் அந்த 9:30 தாண்டி போயாச்சு. ஸ்டில் எனக்கு ஸ்ட்ரகிளிங் டு புஷ் டு த டைஸ். ஸோ அப்போ மேபி இங்கே வந்து செல்ஸ் இருக்குமா, எனக்கு தெரிஞ்சு செல்ஸ் இருக்காது. பிஎஸ்எல் கரெக்ட் ஆகிடுவாங்க, ஏன்னா எஸ்எஸ்எல் 4 ஹவர்லேயே கரெக்ட் ஆகிருக்கு. ஹை டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேமே அது. அதனால தான் நான் பைக்ஸ் நல்லாயிருக்கும். இங்கே ப்ராப்ளமே கைஸ், இஎஸில் இந்த லோ எடுத்திருந்தா தாராளமாக உள்ளே போகலாம். ஏன்னா ரீட்ரேஸ் பைஸ்ன்றது நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்தது தான். டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ரீட்ரேஸ் பைஸ் தான் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது. ஸோ அது நல்லாவே போயிருக்கு. 2 hour ரீச்ட். ஸ்ட்ரக்சரில் வச்சுன்னா 2 hour, இல்லை ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் ஸ்ட்ரிக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 hour. மேக் சம் டிஃப்ரென்ஸ். நீங்கள் பாருங்க, 7க்குனா உங்களுக்கு 14 வந்தாலே போதும், 21 வந்தாலே 2 hour. இது இங்கே வரைக்கும் வைக்கினா 9னா உங்களுக்கு 18, 27 வரணும். ஸோ 2 hour, அட்லீஸ்ட் 2 hour. ஸ்டில் நோ இந்த 923 ஐஸ் வந்து இஎஸ் எடுத்த மாதிரி இன்னும் என்கியூ போயிட்டு எடுக்கல. Macro started, guys. You have to wake up. ஓப்பன் ஆனவொடனே இங்கே இருக்க ரெஃப்ரிஜிரேட் போயிட்டு போகிறான். இங்கே ஒரு ரெஃப்ரிஜி ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த 942 இங்கே ஃபார்ம் ஆகாமல் போயிடுச்சு. ஐஎஃப்இஜியும் இல்லை, நார்மல் எஃப்இஜியும் இல்லை. இங்கேருந்து ஃபார்ம் ஆகிருந்தால் ஈஸி என்ட்ரி. என்னோடய க்ரைட்டீரியாவுக்கு எதுவுமே எனக்கு எட்டாத மாதிரியே இருக்குது இன்றைக்கி. சும்மா கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக இந்த ஃபாலோ பார்த்துட்டு 180 ஹேண்டில் ஃபாலோ பார்த்தோம். அகெயின் 180 ஹேண்டில்ஸ் ரைஸை பார்க்குறோம். எஸ் குக்கிங்.
இஎஸ் எங்கேயோ போயிருக்கு. கேப் டவுன் எஸ்பிஐ. எஸ்பிஒய். எஸ்பிஐ இல்லை, எஸ்பிஒய். ஆஹா, இந்த மாதிரி இருந்தாலே போதுமே. இது என்ன மாதிரி போயிட்டு கேப் ஃபில் பண்ணிட்டு 1 மினிட்ல போய் தட்டிட்டு சூப்பராக போகுது. இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க எல்லாரும் நல்லா தூக்கியிருப்பாங்க லூட். பாருங்க 75 அரௌண்ட் பறந்துருச்சு. எல்லாரும் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. NVIDIA, ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா பயங்கர கேப் டவுன். அமேசான் டவுன், மெட்டா டவுன், மைக்ரோசாஃப்ட் டவுன். ஊர் மட்டும் தான் அப்பா இருக்குது. ஆப்பிள் அப்பா இருக்குது. NVIDIA டவுன், டெஸ்லா டவுன். 5 ஸ்டாக்ஸ் டவுன். பார்த்தீங்களா, இதான் சொல்லிட்டு இருந்தேன். ஈஸியாக ப்ளே இந்த பிஎஸ்எஸ் வரைக்கும். பட் என்கிட்ட தான் நான் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதான் பார்த்தேன், இந்த ஐஎஃபிஜி நான் மிஸ் பண்ணிட்டேன். அக்செப்டட். ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாங்க. நான் இங்கே வரும்போது இந்த இடத்துல பார்த்தேன் எதுவுமே எஃபிஜி இல்லை. பட் இங்கே வரும்போது ஒரு ஐடியாவே இல்லை. நான் இதிலையே கம்முன்னு பார்த்துட்டு இருந்தேன். இது எடுத்துருக்கலாம். ரிக்ரெட். 55 அரௌண்ட் போயிடுச்சு. 110 தான் போகணும்ல. அது நியர்லி டு த 2 hours. அது தாராளமாக போதும். சீரியஸ்லி எனக்கு லோ எடுத்திருந்தா நான் இஎஸில் போயிருப்பாங்க. ஈஸி செட்டப். ஏன்னா இஎஸ் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாக பெண்டிங். ஈஸி ட்ரேட்ஸ். ட்ரேட்ஸ் எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. லாஸ் தான் அதிகமாகும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா. ஒன்ஸ் நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா விட்டுட்டன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும். 100% சொல்கிறேன், நான் எங்கள் ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன். அக்செப்ட் தட். சி சுத்தமாக ஐடியா இல்லை லைவில். நான் அதை பார்க்கவே இல்லை. இனிமேல் ஒழுங்காக நான் பார்க்கணும் ஐஎஃப்இஜியும் இருக்கா அப்படின்ட்டு. ஈஸி டு வாரா. அது மேக்ரோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது மேக்ரோவில் போய் அடிச்சிட்டான். 50 வரும்போதுலாம். Anything we can try for new trades. இந்த இடத்துல இதை பிரேக்கர்னு சொல்கிறதா சொல்லக்கூடாதான் எனக்கே தெரில. அங்கேருந்து எதனா 1 மினிட்ல கிடைக்குமான்னு பார்க்கலாமா. அபெக்ஸில் போயிட்டு 150K அக்கௌண்ட் ஒரு 20 அக்கௌண்ட் எடுத்து அடிக்கணும் ட்ரேட். சூப்பராக இருக்கும். வேறு ப்ராஃபிட்டே வேண்டாம். பட் அங்கே லிமிடெட் பே அவுட்ஸ், அன்லிமிட்டட்லாம் கிடையாது. ஒரு அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ தான் பே அவுட் எடுக்கணும்னு கணக்கு இருக்குது. 150K தெரிஞ்சு $2,500 $2,700 நினைக்கிறேன். ஹையஸ்ட்டாக $3,750 ஃபார் த 300K. டிஎக்ஸ் தான் பறந்துட்டான்.
அனலைசிஸ் தான் நான் பண்ணி வச்சிருந்தது, டிஎக்ஸ்ஒய் போகும் மேலே. இந்த கைஸ் நமக்கு மேக்ரோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மொத்தமாக கீழே இறங்கிருச்சு, அதுக்கு முன்னாடியே மொத்தமாக மேலேயும் போயிடுச்சு. அரௌண்ட் அதுலேயே மார்க்கெட் நியர்லி 2% மூவ் கவர் பண்ணிடுச்சு. ஸோ மூவ் தருமா தராதா ஃபர்தராக? எனக்கு இங்கே விட்டது கூட எதுவுமே வருத்தம் கிடையாது, பட் இந்த ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஈஸி, வெரி 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 ஈஸி ட்ரேட். இது 9க்கு 34 அதனால் லெவல் தாராளமாக போதும். 4 RR. அதே யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கான். இந்த மாதிரி ட்ரேட் இது வெறும் 30 இருந்திருக்கும், 30க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு இருக்கோம். 1:5 ஓடிட்டு இருக்கோம் மார்க்கெட். ஸ்டில் இது போகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இனி பை செட்டப்ஸ் இருக்காங்க. கம்மி தான் வயசு, 30-90 ஆண்டில் தான் மேலே போகிறதுக்கு. இந்த மாதிரி ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் தான் உட்காரணும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது. எஸ்பிஒயில் இஷ்டத்துக்கு இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. ஐ திங்க் குவாலிட்டியாக 6 ப்ராஃபிம்ஸ் எனக்கு தெரிஞ்சு 100% ஒரு ட்ரஸ்டடாக, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, அது மாதிரி நம்ம இருக்கணும்னா தாராளமாக எல்லா ப்ராஃபிம்லேயும் போது விளையாட முடியும். இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அலோகேஷன்லாம் எங்கேயோ போகும், க்ரோர்ஸில் இருக்கும். ஐஎன்ஆரில் 5 million to 10 million கூட அலோகேஷன் நீங்கள் வைக்கலாம், வேறு ஒரு 5 to 6 ப்ராஃபிம்ஸ் நீங்கள் மேக்ஸ் பண்ணுறதுனால. சி 10 AM 3 இதான். ரொம்பவே வருத்தமாக இருக்குது, நமக்கு என்ன என்ட்ரியுமே கிடைக்கல. இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரேக்கர்லேருந்து எதனா ஒன்றும் வரல. ஃபிஃப்டி மினிட் ஃபேர் வேலைக்கு அப்போ போயிடுச்சு. S&P 500 நியர்லி.
வெயிட்டாக பார்க்குது, பட் எந்த 1 மினிட் செட்டப்ஸ் இல்லையே. ஒன்றும் இல்லை, ஒரு 5 மினிட்ல பார்க்குறேன்னா நான் அப்படியே டேப் பண்ண எடுக்க மாட்டேன். அகெயின் 1 மினிட்ல ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் அங்கேயே க்ரியேட் ஆகும். ஃபெராடி கேப் வித் ஐஆர்ஐ அப்படி வரும்போது ஒரு ரீட்ரேஸ் மட்டும் நான் என்ட்ரி போயிடுவேன். பட் நீங்கள் அந்த மாதிரி கிளாரிட்டியாக இல்லை. ரியாக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து அந்த 15 தான் போகணும், உட்காந்துருக்கூடாது. இங்கேயும் ஒரு 15 இருந்துடும். அதை போய் மாற்றினேன். சரி, இப்போது இது என்ன கேண்டில்? 815 ஐ ஸ்வீப் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, இஎஸ்ல 815ஓட ஐயே வந்து இல்லை ஸ்வீப் ஆகலையா, சாரி, ஆகலை. ஸோ நான் எஸ்எம்டி அவசரப்பட்டு சொல்லிட்டேன், ஸ்வீப் ஆகலை. பை செட்டப் இருந்தால் போகலாம், இல்லைனா நாமளாக போய் மாட்டிக்கூடும். 5 மினிட் ஃபெராடி கேப் தொட்டுருக்கு, இதுலேயும் தொட்டுருக்கு, இஎஸ்லேயுமே தொட்டுருக்கு. இதுக்கு மேலே நம்மளுக்கு வேண்டாம். நைஸ் செட்டப் கைஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெராடி கேப் நல்லா சூப்பராக நச்சுன்னு தொட்டு போயிருக்கேன். அதான் நான் சொல்லுவேன், அந்த ஃபிஜி மேலே க்ளோஸை வச்சு அகைன் ஒரு டேப் கொடுத்து உடனே கிளம்புவோம். செமையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு செட்டப். திஸ் இஸ் த லைவ் எக்ஸாம்பிள், பட் ஐ டிடன்ட் எக்ஸிக்யூட். ஈவன் நான் அதை கண்டுபிடிக்க கூட இல்லை லைவில். ஐ ஹேவ் டு ட்ரைன் மை ஐசஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இதான் ரியாலிட்டி ஆஃப் த ட்ரேடர்ஸ். ஓகே, செட்டப்ஸ் மிஸ் பண்ணுவோம், பட் நீங்கள் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். தேவையில்லாமல் போய் ட்ரேட் எடுத்து அக்கௌண்ட்டை லாஸ் பண்ணக்கூடாது. ஃபைவ் மினிட், யா 5 மினிட் ப்ளஸ் இந்த ஐஎஃபிஜி அப்போ தான் டேப் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி. காட் இட். எதுவும் செட்டப் இல்லை பற்றிக்கு. TX5 பீஸ்ட் மோட் டிபி எடுத்தாச்சு. மேபி ரீட்டர்ஸ் வரும். ரொம்ப நாளாக நான் இதை வச்சுட்டு இருந்தேன். வரும் எப்போத்துலேருந்து பாருங்கள், ரொம்ப நாளில் இல்லையா, கம்மி தான் கைஸ். செப்டம்பர் 17ன்றது எஃப்ஓஎம்சி. அதில் வந்து இந்த எஃப்ஓஎம்சி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெனஸ்டேஸ் வீக்லி ரிவர்சல் ப்ரொஃபைல் வித் எஃப்ஓஎம்சி வந்து அலைன் ஆகும்போது லவபிள் என்ட்ரிஸ் செமையாக இருக்கும். நோட் பண்ணுங்கள், இருக்கிறதே வருஷத்தில் 8 எஃப்ஓஎம்சி. அதை கூட நம்ம நோட் பண்ணி ஒரு ஜேர்னல் பண்ணி வைக்க முடியாதா? நம்மளோட எஃப்ஓஎம்சிக்கு முன்னாடி இந்த ப்ரிவியூ நாம தான் நினச்சோம், அதே நடந்தது. அதில் வேணால் என்ட்ரிஸ் நம்ம எடுக்கல செகண்டரி. ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா இல்லாமல் நீங்கள் எப்படி அங்கே எக்ஸிக்யூட் பண்ண தைரியம் வரும் உங்களுக்கு? ஸோ 2 வருஷம் மார்க்கெட்டில் இருந்த 3 வருஷம் மார்க்கெட்டில் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க.
அப்போது 16லேருந்து 24 எஃப்ஓஎம்சி பார்க்கணும். அதை பார்க்கறதுல என்ன ஆகிட போகுது நம்மளுக்கு? ரெண்டுமே உட்காந்து பார்க்கணும். 11:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதையும் பார்க்கணும். ஐ மீன் 2 PM ET + 2:30 PM ET ரெண்டுமே பார்க்கணும். ஏன்னா எதில் பவுல்னா பேசுகிறேன்ட்டு நமக்கு தெரியாது. ஒன்றும் மார்க்கெட் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ 0.25 கட் பண்ணுவோன்னு கூட 0.5 கட் ஆகுதா, செம்மையாக இருக்கும் மொமெண்டம். அந்த 2 PM இல்லை நார்மலாக தான் கட் ஆகிடுச்சுன்னா தான் ஒரு டோன் அவர் பேசுறதை வச்சு ½ அன் ஹவர் கழிச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வருவார்ல, அப்போ பார்க்கலாம் மொமெண்டம். நேற்று அப்படி தான் ஆச்சு. 2:30 தான் மொமெண்டம் வந்தது, 2 o'clock இல்லை. ஃபண்டமெண்டல்ஸ் ஆட் பண்ணுங்க, இன்னும் நல்லா பெட்டராக நம்ம ட்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான். 9:52 வந்து இப்போ வரைக்கும் கன்சல்டேஷன் தான். இன்னும் நம்மளுக்கு 15 minutes இருக்குது. இந்த 5 minute குட் ரிவர்சல் ஹேப்பனிங் 10 AM. ஸோ அப்போ இது 10 AM PO3யா? போட்டு இந்த 1 hours வேற லெவல். ஆமாம் கைஸ், 1 hours ஒரு ஃபேராடி கேப் இருக்குது. மேபி இட்ஸ் கோயிங் டு பி வைல்டு அகெயின். ஆமாம், இப்போ இது விட்டு வந்தது இல்லை, இதை போய் எடுக்கட்டும். சூப்பர். அப்போ நம்ம செல்ஸ் போக ட்ரை பண்ணலாம். கெட் ரெடி. என்னடா SMT ஏதாவது வச்சிங்களா? கேண்டில் SMT அது இருக்கா? இது இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளாரிட்டியான ஒரு ஃபேராலி அப்கிரேட் ஆனால் நல்லாயிருக்கும். ஆகுது. இங்கே இருக்கு. ஓகே, அப்போ அது எவ்வளோ வருது பாருங்கள். அரௌண்ட் 50 ஹேண்டில் வருது. பரவாயில்ல, வந்துட்டு போட்டோம். 106. ஸோ 26,000 இந்த மாதிரி இறங்கினே இருந்தால் நம்மளா பண்ணுறது. நான் போட்டுகிட்டே இருக்க மரியாதையில் நம்ம பாட இறங்கிட்டு இருக்கேன். திருப்பி வருமானே தெரில. ஆடாச்சா பை லிமிட்டை போட்டிருக்கேன். 106 2 யூனிட் போதும். நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு வைப்போம். அகெயின் டிடி இந்த லோ வரைக்கும் வைப்போம். ஓகே, இதாங்க கைஸ் நம்ம எய்ம். வில் சி டேப் ஆகும். இது நடுவில் எந்த விதமான பை SMTயும் வைக்கக்கூடாது. கமான், டேப் ஆகிடு. இல்லை கொஞ்சம் இறக்கி வைக்கலாமா? 106 இருக்குது. 107 வச்சிடலாமா? 3 hour ட்ரேட், நல்ல ட்ரேட் தான். ஒன் 106 இருக்கான். 105 கூட நான் வைக்கிறேன். ஒரு 3 டிக்ஸ் இறக்கி வச்சுருக்கேன். இஎஸ்ல டேப் ஆகிடுச்சு. ஓ மை காட், அப்போ இங்கே பிபி ஓபி எடுக்கிறானா? ஆஹா, ஓபி கைஸ்.
டேப் ஆயிடு. கமான் 15 பார்த்தா பயமாக தான் இருக்குது பைஸில். பட் 1 hour பாருங்க, 1 hourல பக்காவாக இருக்குல்ல. 1 ஹவருடைய ஓப்பன் எங்கே இதான் ஓப்பன் ஓஹெச்எல்சி அதான் நடந்துட்டு இருக்கு. 5 மினிட் கூட பாருங்க. ஓப்பன் ஹை, இப்போ லோ க்ளோஸ் தான் பெண்டிங். அந்த லோ தான் நம்ம டிபின்றனானே மார்க்கெட் நாடானா டேப் ஆகாமல் போயிட்டு இருக்கு. நான் அது இஎஸ்ஏ போய் போட்டிருக்கேன். பேசாமல் அங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். ஈக்குவலோ வேறு இஎஸ்ல தான் வெயிட்டாக பெண்டிங்கில் இருக்குது. கரெக்ட் தானே? இஎஸ்மே எஸ்எல் அதிகம் தான். 4 hour செட்டப் இந்த மாதிரிலாம் ரிவர்ஸில் ஆகக்கூடாது டக்குன்னு. ஓகே, இங்கே இது எடுத்துருச்சு, இங்கே எடுக்கல. ஆஹா, இந்த மாதிரி வந்தால் தானே டவுட் ஆகும். ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி ஃபாலோ ஆகணும். இங்கே இந்த ஃபெராரிக்கா போய் டேப் ஆகல, இங்கே டேப் ஆகிருக்கு. ஸோ நான் இதை வந்து பையஸ் இண்டியா கன்சிடர் பண்ணுவேன். இந்த செட்டப் எடுக்கிறது யோசனையாக இருக்குமே. வெயிட் பண்ணலாம். 1 hours தென் 4 hours. இதுக்கு மேலே மார்க்கெட் போகுமா போகாதா அதை மட்டும் பார்த்தா போதும். நல்லா தான் இருக்குது. நான் எப்போவுமே அந்த செட்டப் மட்டும் பார்ப்பேன். எனக்கு ஸ்ட்ரக்சர் அது லோ வைக்குதோ ஹை வைக்குதோ டிட்டோ ஒரே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மாறிச்சுனா கூட எனக்கு எஸ்எம்டியாக இருக்கும். அதுதான் யோசனை காய்ஸ். சரி பார்ப்போம், இது நம்ம டிபி கொடுக்குதா இல்லை எஸ்எல் கொடுக்குதான்னு. 90% ஓகே, 10% எனக்கு லைட்டாக அடிக்குது. அந்த ஒரு க்ரைட்டீரியா நான் பார்ப்பேன். அது இல்லாமல் தான் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். வில் சி. இது என்னதுன்னு தெரில. அடுத்தது இப்போ இது தேவையில்லை. சார்ட்டு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த மாதிரி மார்க்கெட் நடக்கும்போது எனக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு. பார்க்கலாம், ஹோல்ட் பண்ணலாம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். Yeah, it seemed to be good. ஆனால் ஒரு கண்டினியூஷன் கொடுக்க மாட்டானுங்க, கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் 2 வாட்டி கொடுத்துருச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பயங்கர செல்லாச்சா, திருப்பி நல்லா பை ஆச்சா, நம்ம திருப்பியும் நல்லா செல் ஆகணும்னு வேண்டிக்கிறோம். வில் சி. மேக்ரோவில் தொட்டுதா? இல்லை கைஸ், மேக்ரோ முடிஞ்சிருச்சு. Nice to see this. Okay, setup work ஆகுது guys. It's going to be good.
குட் என்ட்ரி. நம்ம வச்சுருந்தது $210 ரிஸ்க்கு. ஸோ நவ் இட்ஸ் கோயிங் அரௌண்ட் 250 1 hour கவர்டு. பட் இந்த 1 hour நம்மளுக்கு வேணா ஒரு 2 hour ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுவோம். சரி, இந்த 5 minute நம்ம ரீச் ஆகிட்டோம். இந்த 3 minute ஆல்சோ சும்மா இதுக்கு இப்படி வச்சுப்போமே, மார்க் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் திருப்பியும் போய்ட்டு அந்த எஃபிஷியன்ட் போட்டு வரணுமா, இப்போ தான் போகணுமா, இப்போ போகவே வேண்டாம்டா, அப்படியே ஃபாலோ ஆகிடு. ஓகே, அது ஆர்டர் ஃப்ளோ அது பண்ணுற வேலையை பண்ணட்டும். பட் அங்கே டேப் ஆகிட்டு அங்கே நம்ம கீழே வரணும்னு பார்க்கணும், இல்லைனா செட் ஆகாது. இங்கே 949 ரெண்டுமே தான் காலியாக இருக்குது. இங்கேருந்து 949 எடுத்துருக்கு, இதுலேருந்து 949 ஸ்வீப் ஆகிருக்கு. வில் see guys, come on, yeah good. இது வரைக்கும் வந்துன்னா நமக்கு ஒரு 1:3 hour 3 hour இல்லை நம்ம ஒரு 2 hourன்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஆஹா, தப்பாக வச்சுட்டேன்னா நீங்கள் வந்துடு, இதை தான் எடுத்துகிட்டு போகணும். அது வரல, விட்டுறலாம். 51.75 ஹேண்டில் எஸ்எல் அதிகம் தான், மொமெண்டம் அதிகமாக இருக்குல்ல, ஸோ எஸ்எல் அதிகமாக தான் காமிக்கும். குட் மூவ் கைஸ், குட் மூவ் சொல்கிற அப்போ தான் டக்குன்னு மேலே போகுது. சொல்லும் போது நல்லா கீழே வந்தால் ஒரு பெருமையாக இருக்கும். ரிஜெக்ட் ஆகக்கூடாது, கண்டினியூஷன்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சும்மா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஹோல்ட் பண்ணலாமா இல்லை நம்ம எக்ஸிட் ஆகிடலாமா? கமா நல்ல 5 minute கேண்டில், 15 minute, இன்னும் 8 minutes இருக்குது. அப்படியே முடி. ஃபெராரி கேப்ஸ் வரல, ஸோ அப்போ மேலே போகக்கூடாது. சொல்லிகிட்டே இருக்க போயிட்டாங்க. ஃபெராரி கேப்ஸ் எல்லாம் மேலே போகும்போது வேஸ்ட்டு கைஸ். மேபி நம்ம 1 hour செக்யூர் பண்ணிடலாமா? I'm going to secure these profits. Order filled. ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்ஸ், நத்திங் டு வரி. மேபி கரெக்டாக போச்சுன்னா ஹோல்ட் பண்ணாமல் விட்டது என்னோட ராங் டிசிஷனாக இருக்கும். பார்த்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு யோசிக்கக்கூடாது. Yeah, it's the account summary. $144 one day profits. அதுக்கு தான் நான் ஒரு கோட் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து 2 விதமாக பார்ப்பேன். ஒன்று ஆர்ஆர், எனக்கு $200 ரிஸ்க் எடுத்தேன், எனக்கு $200 எனக்கு கன்ஃபார்மாக வேணும். ஏன்னா வின்னிங் ரேஷியோ இருக்கும்போது 1 RR இஸ் த கிரேட்டஸ்ட் RR. அதர் தன் தட் ஒரு டெக்னிக்கலி இந்த ஃபெராரி கேப்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும், அதெல்லாம் எனக்கு இருக்கிறது. சம்டைம்ஸ் அது தப்பாகிடும். இப்போ இது டிபி அடிச்சதுன்னா நான் பண்ணது தப்பு தான், சம்டைம்ஸ் அது கரெக்ட் ஆகிடும்.
ஃபுல் எஸ்எல் வாங்காமல் நான் ஏதோ ஒரு மினிமம் ப்ராஃபிட்ஸில் வெளியே வந்துடுவேன். ஓகேங்களா? நான் யோசிச்சது என்னென்னா, இங்கே எஃப்இஜியே இல்லை, திருப்பி அதே எஃப்இஜிக்கு போய் கன்சல்டேட் ஆகலாம். சரி, அப்போ இது வேலைக்கு ஆகாது, இஎஸ்ஆரை போயிட்டே இருக்குது மேலே, நாமளும் பை எஃப்இஜியில் இருக்கோன்றது நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? அந்த ஒரு கன்ஃபியூஷனும், அதான் எக்ஸிட் ஆகிட்டேன். பார்க்கலாமே, கரெக்டாக போச்சுன்னா என்னோட டிசிஷன் தப்பு. நான் வேண்டி கரெக்டாக தான் போனோம். அப்போ தான் நெக்ஸ்ட் வாட்டி சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும் ஒரு அறிவு வரும். சிஸ்டம் மேலே எனக்கு அதிகமாக ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். ஓகே, நம்ம எடுக்கிறது கரெக்டானு சொல்லிட்டு. பர்ஃபெக்ட்லி ரன்னிங். இதெல்லாம் எல்லாருக்குமே ரீஎன்ட்ரி பார்த்தீங்களா? அது நல்ல ரீஎன்ட்ரி, பல பேருக்கு ரீஎன்ட்ரி. ஆஹா, இங்கே தான் இருக்கா 2R, ரொம்ப கிட்டத்தில் இருக்கு. இப்போதான் ஹர்ட் ஆகுது இந்த ஒரு கேண்டில் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு. வந்துருச்சே 2R வந்துருச்சே. Fine, no problem. It's a good entry, bad holding, but improvement. We exited. Regretting for this earlier exit, guys. நல்லா தான் போயிட்டுருக்கு. ரீஎன்ட்ரியா 48க்கு மேபி அது ரீஎன்ட்ரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், வேறு ஒன்று எடுத்தே ஆகும். இந்த ஐஸ் பாருங்கள், 10-18 ஸ்வீப் ஆகிருக்கு 10-22வால். நான் அந்த 10-22 தான் வெளியே வந்தேன். ஆனால் இங்கே பாருங்கள், 10-18 ஸ்வீப் ஆகலை 10-22-21. இங்கே தான் கைஸ் நான் வெளியே வந்தது, இந்த இடத்துல தான் வெளியே வந்தேன். செட்டாக ஏன்னா சம்திங் எனக்கு அது தெரில, நான் வெளியே வந்துட்டேன். பார்த்துக்கலாம். பட் நீட் டு புக் அட்லீஸ்ட் 1 hour. எனக்கு பற்றி உங்களுக்கே தெரியும், அதுக்கெலாம் அங்கே டைமே இருக்காது, டக்குன்னு நடந்துடும். இப்போ எங்கள் 947 ஸ்வீப் ஆயிருக்கா, ஆயிடுச்சு. 947 ஸ்வீப் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே 947 ஸ்வீப் ஆயிடுச்சான்னு பார்ப்பேன். ஆயிடுச்சு. மேபி இது ஒரு நல்ல எக்ஸிட் பாயிண்ட்டாக வந்திருக்கும். ஏன்னா அட்மோஸ்ட் இதுதான் எஃப்இஜி, இதெல்லாம் விட்டுருங்க, இதுதான் பக்கா எஃப்இஜி. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி இல்லை, இது கிடையாது. ஓகே, இது மேபி ஒரு நல்ல எக்ஸிட் பாயிண்ட். இங்கே வந்து ரியாக்டிங் ஆகிட்டு இருக்கு, போதும் எக்ஸிட் ஆகிடலாம்னா நமக்கு ஒரு 3 minutes டைம் வந்துருக்கு. இந்த இடத்துல வேணால் எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஆகத்தா இருந்தால். பாருங்களேன்,
போதுமே, நியர்லி டு த 2 hour. எக்ஸாக்ட்லி 2 hourலாம் நம்மளால எடுக்க முடியாது, அது போயிருக்கு. இப்போ இது ஒரு குட் எக்ஸிட் பாயிண்ட் தான். எனக்கு இப்போ இங்கே ரீஎன்ட்ரி எடுக்கணும்னு தான் இருக்குது கைஸ். எக்ஸாக்ட்லி இதோ இந்த இடத்துல CES also performing well. இந்த 15 minute டைம் ஃப்ரேம் நல்லா தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. 5 minute ஃபெராடி கப்ஸ் எதுவும் பெருசாக மேக் ஆகல செல் சைடில். 3 minute ஃபெராடி கப்ஸ் இல்லை, இருந்தால் 1 minute தான். ஸோ ஈஸி டு ஹோல்டு. 1 minute இருக்கக்கூடிய எல்லா ஃபெராடி கப்ஸும் ஃபில்டு. எந்த டைம் ஃப்ரேம்லையும் எந்த ஃபெராடி கப்ஸும் பெண்டிங்கில் கிடையாது, நியூவாக கூட எதுவும் கிடையாது. மேபி இங்கே எல்லாரும் மூவ்மெண்ட்டாக போனதுக்கு இங்கே பொறுமையாக ஹெச்ஆரில் வரும் போல். இங்கே ரீஎன்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனையாகவே இருக்கு. ஆனால் அதுவும் 5 நிமிஷமாக டைம் கொடுத்துருச்சு, இதுக்கு மேலே யோசிச்சு ஒரு பிரயோஜனமாக கிடையாது. கன்சல்டேட் ஆகுது கைஸ். மேபி போதும் மீன்ஸ் பாருங்களேன், இது ஒரு 1% ஃபால், அகைன் ஒரு 1% ரைஸு, திருப்பியும் நம்மளுக்காக ஒரு அதில் கொஞ்சம் பாதி வந்துருச்சுல்ல. இதுவே ஹெவி திங் தான் இன்றைக்கி என்கியூக்கு. ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே. இதெல்லாம் விட்டுட்டு மொத்தமாக பாருங்கள், ஓரளவுக்கு தான் இருக்குது. இந்த பேசி இவ்வளோ தான் ஃபாலோ ஆகும், அந்த மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், 1.3%, 350 ஹேண்டில்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. அது நான் இங்கேருந்து தான் எடுத்தேன், பட் ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம்தான். அரௌண்ட் கைஸ் 4 பார்த்துருப்பீங்க, 470 அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கிட்ட ஃபாலோ ஆகிருக்கு. அதிகம்தான். ஏன் பரவாயில்ல, எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸிட் பாயிண்ட் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்கு. அரௌண்ட் ஒரு ஆவரேஜ்னு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 98 ஹேண்டில்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜ் 77. ஏன்னா அதுதான் ஒரு ஆவரேஜ், ஏன்னா அங்கே தான் வந்து மொமெண்டம் கொஞ்சமாக நின்று போயிட்டு வந்துருந்தது. பார்த்தீங்களா 98 எங்கே இருக்குது? சரி, இது வந்து 98, பட் நான் ஆவரேஜ்னு சொன்னது ஒரு 78. 20 ஹேண்டில்ஸ் முன்ன பின்ன போயின்னு வந்து தான் இருக்கும். அதனால தான் சரியா எல்லாராலையும் அக்யூரேட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியாது. லிமிட் செட் பண்ணுறது தான் ஒரே வழி.
ஓகே, நத்திங் டு வரி, இட்ஸ் அ குட் என்ட்ரி. இதுக்கு மேலே நம்மளுக்கு மொமெண்டம் வேணும்னா நம்ம போயிட்டு மேக்ரோஸ் செகண்ட் மேக்ரோ தான் கூப்பிட்டு வரணும். செகண்ட் மேக்ரோஸில் மொமெண்டம் வருமா நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் மேக்ரோஸே நம்மளுக்கு பயங்கரமாக இறங்கியாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இங்கேருந்து வேறு ஒரு சார்ட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகலாம், ஏன்னா நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். கைஸ், பட் இஃப் வி டுக் திஸ் என்ட்ரி மீன்ஸ் டு ஆர்ஆரில் மேக் பண்ணிருப்போம்ல, நீங்களே யோசிங்க. அந்த 15 மினிட் எஃப்இஜி வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிப்போமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. 55 இருந்தது இதுவும். இப்போ இது வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், 55னா அரௌண்ட் உங்களுக்கு 165 வேணும் 3RRனா. ஓகே, நியர் டு த 3RR அது, இல்லை 2 எனி திங். சிம்பிளாக இங்கே ஒன்று வச்சுப்போம். இங்கே நம்ம 3 பண்ணிவிட்டு இங்கே 1RR பண்ணியிருந்தா 4RR, இல்லை நம்ம இங்கே 2 பண்ணி 1RR பண்ணியிருந்தா 3RR. ஸோ அரௌண்ட் இன்றைக்கி நம்ம 3RR ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பட் நான் 1RR கூட ஒழுங்காக பண்ணல. இது எவ்வளோ பெரிய தப்பு. இப்படி தான் நல்ல நல்ல குட் டேஸில் வரக்கூடிய என்ட்ரிஸை நம்ம சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் பேட் டேஸில் கண்டினியூஸாக எஸ்எல்ஸ் பார்க்கும்போது என்னோட லாசிங் ஸ்ட்ரைக்லேருந்து மீண்டியாக வர முடியல அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நம்ம வந்து லாசிங் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுக்கான காரணம் லேக் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் டியூரிங் த குட் ட்ரேட்ஸ். அது எப்போ ப்ரோனா, தோதா மார்க்கெட் மேலே கீழே சும்மா போயிட்டு வருது 1%. இப்போ தான் நம்ம அதை பண்ண முடியும். வாலட்டாலிட்டி இருக்கும்போது தான் நீங்கள் பூந்து ப்ளே பண்ண முடியும். வாலட்டாலிட்டியே இல்லாமல் 60 ஹேண்டிலேருந்து 100 ஹேண்டிலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் மார்க்கெட். அப்போ தான் நம்ம போயிட்டு ட்ரேடாக எடுப்போம். அவன் சீக்கிரம் டெஸ்ட் ஆகில இருப்பான், நம்ம டெஸ்ட் ஆகிடுவோம். XAU DXY EU GU. Okay guys, wait a minute. கைஸ், ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரீச் ஆகுமா ரீச் ஆகாதான்னு சொல்லிட்டு. இல்லைனா விட்டுடலாம், வேறு எதுவும் செட்டப் கிடையாது. ஈவன் தான் நான் இங்கேருந்து பைஸ் பார்க்குறேன், ஓகேங்களா. இங்கேருந்து நமக்கு யாரும் பைஸ் கிடைக்குமான்னு. பட் சி லாட் ஆஃப் ஈக்குவல் லோஸ், மொமெண்டம் கிடையாது, மார்க்கெட் புஷ் ஆகல. ஏன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கறதா இருந்தால் கம்பல்சரி இதே எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக மாற்றி தாராளமாக பை ட்ரேட்ஸ் போங்கன்னு சொல்லலாம். தட்ஸ் வெரி ஈஸி டு டூ. பட் இங்கே நான் அதை எடுக்க விரும்பலை. ஆனால் எந்த அளவுக்கு அது கரெக்டாக போகும்னு தெரியாது. பிகாஸ் மார்க்கெட் டபுள் சைடுமே ஓப்பன் ஆகிட்டு 1 ஹவருக்குள்ளார மொமெண்டம் கொடுத்து முடிச்சிருச்சு. ஓகே, 8 AM கொடுத்துட்டு இருந்தது. நான் பேஸ்ட் ஆன் த வியூஸ் இப்படி தான் பார்ப்பேன். என்னுடைய அனலைசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓவர் வாலடைல் மார்க்கெட் கொடுத்துட்ட பிறகு திருப்பி போகுன்றது எனக்கு ட்ரஸ்ட்டு கிடையாது. வேற என்ன டிரைவிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது இங்கே மார்க்கெட் தள்ளுறதுக்கு? DXY U GU கூட இங்கே ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரீஎன்ட்ரி மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அது போயிருக்கு. 4 ஹவர்ஸ்லேயும் ஓபி இருந்தது. இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மேபி அது பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். லண்டன் செஷன்ஸில் யாரெல்லாம் எடுத்தாங்கன்னு தெரில. ஆஹா, கரெக்டாக அந்த ஐ எடுக்காமல் இதை மட்டும் எடுத்துருக்கு. இதான் ரோமியோ சொல்கிறது ஸ்வீப். அதே மாடல் நம்பர் 1, மாடல் நம்பர் 2. இங்கே மாடல் நம்பர் 1 கிடையாது, மாடல் நம்பர் 2 தான் இருக்குது. ட்ரூ எம்எஸ்எஸ் ஒன்றுவான், ட்ரூ எம்எஸ்எஸ் ப்ளஸ் PDRA நம்பர் 1 தான். யாரும் இதை சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்குது அவர் ஸ்ட்ராட்டஜியும். எக்ஸாக்ட்லி இங்கே ரியாக்ட் ஆகிருக்கா. ஆனால் நான் மேலே அந்த கோடு போட்டு வச்சுருந்தேன், அந்த ஐஸை போய் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலான்னு பார்த்துருந்தா அது எடுக்கவே இல்லை. ஈஸி கேப் அது வரைக்கும் வைக்கணும். 3RR வருது, நியர்லி ஃபில் ஆகிருக்கும். 2.7 ஃபில் ஆகிருக்கும். நல்ல ட்ரேட் இது, சூப்பர். நிஜமாக ரோமியோ சொல்கிறது ஒர்க் ஆகுது, இல்லைன்னே சொல்ல மாட்டேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. சொல்கிற மாதிரி நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கணும். இப்போ இதை எடுத்துக்கோங்க, 9th அக்டோபரா? அப்போ எங்கள் 9th அக்டோபர் தான் ஸ்வீப் ஆகிருக்கும். சரியா தெரில, பார்க்கலாம். சூப்பர். SMT 9th அக்டோபர் ஸ்வெப்ட்டு, இங்கே 9th அக்டோபர் ஸ்வெப்ட் இல்லை. அப்போ உங்களுக்கு அது SMT. ஆஹா, இந்த மாதிரி ஒரு இது போய் நான் விட்டுட்டேனே. ரோமியோ சொல்கிற மாதிரி டிபி இங்கே தான் வரும், 50% தான் சொல்லுவான். எடுக்கிற ரேஞ்சில் 50% சொல்லுவான். ஆனால் வந்து ICT சொல்லாமல் டிபி வச்சுப்பேன். ஒன்றும் ரொம்பலாம் கிடையாது கைஸ், நானே ஈக்குவல் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு டக்குன்னு வெளியே வந்துடுவேன், அவ்வளோதான். இன்றைக்கி நான் வந்து ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடை முட்டாள்தனத்தால் இழந்திருக்கேன்.
மாடல் நம்பர் ஒன்னே இருந்திருக்கு எஃப்ஓஎம்சியில். இது பாருங்க, இந்த ஐயை தாண்டி பாடி க்ளோஸ் வச்ச ஒரு அப் க்ளோஸ் கேண்டில் ப்ளஸ் அதை வந்து க்ளோஸ் வச்ச டவுன் க்ளோஸ் கேண்டில். இதான் நம்மளோட என்ட்ரி. உடனே அது தொட்டிருக்கு, ஃபாலோ ஆயிருக்கு. செகண்டரியாக நம்ம பார்க்கும்போது இங்கே எவ்வளோ பெரிய எஃப்இஜி இருக்குது. நம்ம இதை வந்து ஓபின்னு சொல்லிட்டாங்க, போய் எடுக்க முடியாது. நான் அவ்வளோ தூரம் மேலே மூவ்மெண்ட் தெரியாது. அதுக்கு வர நீங்கள் உள்ளே போகும்போதே ஒரு சிஇயில் போயிட்டு என்ட்ரி போட்டிருந்தா ரொம்ப நல்லது. இப்போ ஏஐ உள்ள பார்த்த மாதிரி அப்படியே இல்லையா. இங்கே இந்த மாதிரி ஐஓஎஃப்டிலாம் எப்போனா ஃபார்ம் ஆகும், எப்போனா தொடும். அது 100% ஷுவராக நம்மளால் சொல்ல முடியாது. பட் இங்கே ஃபார்ம் ஆகியும் தொடாமல் போயிருக்கு. லாட் ஆஃப் என்ட்ரி கான்ஃபிடென்சஸ். சீரியஸ்லி இன் ஏஷியன் பர்ஃபார்ம்டு வெல். ஜேபிஒய் இது எடுத்துருந்தா கூட போதும், ஏன்னா இதுதான் பயங்கர தெளிவாக இருக்குது. இதுவும் ஆஸ் பர் த ரோமியோ தான். அதாவது ஒரு பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல் நடக்கக்கூடிய ஒரு கீழே ஒரு என்ட்ரிஸை அவர் சொல்கிறது மூலிமா அலைன்மெண்ட்டு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஐசிடி படிச்சுட்டு போய் பார்க்குறவங்களுக்கு அது ஐசிடி சொன்ன மாதிரியே தான் இருக்கும். பட் இப்போ ஆல்ரெடி சொல்லுவோம் பாருங்கள், ஐசிடி அன்லாக் த ட்ரேடிங், சிஐடி அன்லாக் த ஐசிடின்னுவோம், அந்த மாதிரி. ஓகே, அந்த கான்செப்ட்ஸும் பாருங்கள். பட் யூ ஆர் த மெச்சூரிட்டி டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த கான்செப்ட். குழப்பிக்கூடாது. ஐசிடி, ப்ரைஸ் ஆக்ஷன், சிஆர்டி, இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் குழப்பிக்கூடாது. எது வருது எது வரல. நான் சிஆர்டி அப்படின்னு பார்க்கும்போது ஐஆர்எல் ஐசிடியில் வந்து கம்பைன் பண்ணிட்டு ஸ்விங்ஸ் ஐசிடி போகும்போது எப்படி பார்ப்போம்னா அதே மாதிரி தான் சிஆர்டி யூஸ் பண்ணிப்போம். ஸ்விங்ஸில் மட்டும் டே டு 1 hour இல்லை வீக்லி டு 4 hours. இதுவே ரோமியோ சொல்லுவோம் 1 hour to 5 minute, தென் இந்த 4 hours to 15 minute பண்ண மாட்டேன். ஓகே, அது ரோமியோவும் குறை சொல்லக்கூடாது. அவனுமே சொல்லியிருப்பான் ஃபஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் மாஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதன்படி பார்த்தா எனக்கு ஸ்விங்ஸுக்கெலாம் சிஆர்டி ப்ளஸ் ஐஆர்லியர் ஐசிடி ப்ளஸ் சிஆர்டி கம்பைன் பண்ணும்போது சூப்பராக இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து அவர் எடுத்து அது தெளிவாக அப்படி வச்சுக்கலாமே. பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் ஐசிடி எடுத்தது தான் ரோமியோ கொஞ்சம் மிகப்படுத்தி சொன்னது. ஓகே, இது இன்ட்ராவில் நான் பண்ண மாட்டேன். இன்ட்ராவில் பியூர் ஐசிடி, அதுவும் நான் ஓபிபிபி கூட எடுத்துருக்க மாட்டேன். நீங்களே பார்த்துருக்கேன், ஃபுல்லாக எஃப்இஜி. ஐஎஃப்இஜி இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். 10ல் இல்லை, இன்னும் நீட் டு ஒர்க் மோர். நல்ல ட்ரேட்ஸ் எல்லாமே ஆப்னா இருக்கு. இயூஜியோட கண்டினியூஷன் ட்ரேட்ஸ் 5 o'clock தான் ஆரம்பிச்சிருக்கா. பரவாயில்லையே, எல்லாருமே எடுத்துருக்கலாம். அதை இன்ட்ராடே போனவங்க நீங்கள் லக்கி. நல்ல செட்டப்ஸ் தான். ஆனால் 8:30 ஆரம்பிக்கும் போது எவனாவது உட்காந்தானா ஒன்றும் கிடச்சிருக்காது. நம்ம இன்னைக்கு பேபன் மூச்சிட்டு இருந்தோம் என் கீழே, அதே மாதிரியே இருக்குது. 7 ரன் ரேஸ். செமையாக இருக்குது கைஸ் மார்க்கெட். எப்போவுமே எஃப்ஓஎம்சி முடிஞ்சது பிறகு ஒரு ட்ரெண்ட் செட் ஆகும். அது மொக்க எஃப்ஓஎம்சி கூட இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மொக்க எஃப்ஓஎம்சினா எது தெரியுமா? ஆஃப்டர் த 18th December 2024 அப்புறம் ஸ்ட்ரைட் டு த 8 month ஜான் டு ஆகஸ்ட் வரைக்கும் எந்த விதமான ரேட் கட்டும் வராமல் இருந்தது. செப்டம்பர் 17th 2025 வரைக்கும் எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஓஎம்சிலாம் மொக்கையாக இருக்கும். அப்படியே மார்க்கெட் டல்லாக போகும். பவுல் வருவார், இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் சொல்லுவார், நாங்கள் ஹோல்ட் பண்ண போகிறோன்னு சொல்லுவார். ட்ரம்ப் டேரிஃப் போட்டதுனால அவர் சொல்லி தப்பு இல்லை. 13ஆம் தேதியிலேருந்து அவன் டேரிஃப் கட்டினுக்கிறான் ஜனவரி மாதத்தில். அதுலேருந்து 90 days பண்ணுவோம், இல்லை 90 days பாஸ் பண்ணிட்டேன்னுவோம். அகைன் ஒரு ஸ்கெடியூல் வரும், ஜூலை மாதம் வரும், அதை ஆகஸ்ட் தள்ளி வச்சுட்டேன்னுவோம், ஆகஸ்ட் மாதம் ஒரு செப்டம்பர் தள்ளி வச்சுட்டேன்னுவோம். இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது பவுலும் தள்ளி வச்சுட்டே இருப்பார். ரேட் கட் இருக்குது, ரேட் ஹைக் இருக்குது, எதுவுமே சொல்லாமல். ஸோ லாங் பீரியட் 8 monthக்கு அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ தான் செப்டம்பர் அக்டோபர் 2 ரேட் கட்ஸ் நல்லா இருக்குது. இத்தனைக்கும் யூஎஸ் கவர்மெண்ட் ஷெடவுன் வேறு. லாஸ்ட் வீக் ஆஃப் த அக்டோபரில் வரவே கூடாது எஃப்ஓஎம்சி மீட்டிங், போன வாரமே வந்திருக்கணும். சிபிஐ டேட்டா வந்தது லேட்டாக, என்எஃப்பி டேட்டாவே தெரியாது. ரேட் கட் பண்ணுறதே என்எஃப்பிக்காக தான்.
லேபர் மார்க்கெட் வீக் ஆகிடுச்சு, எக்கனாமியில் க்ரோத் இல்லைன்னு சொல்லி தான் ரேட் கட் பண்ணுறாங்க. பட் அந்த டேட்டாவே தெரியாமல் நம்ம ரேட் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். அஃபிஷியலாக எஃப்எஃப்ல வரல. மற்றபடி நீங்கள் ட்வீட்ஸில் போயிட்டு எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக கனெக்டிங் இந்த டாட்ஸ்லாம் விளையாண்டிங்கன்னா தெளிவாக புரியும் நடக்குதுன்னு. Guys, kindly wait a second. கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான். ஆயிடுச்சா? நல்ல ட்ரேட் எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் முடிஞ்சிச்சு. அதோட நாம் என்ன பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா சொல்கிறேன். ஹோல்ட் பண்ணியிருந்தோன்னா இங்கேயே சுற்றிட்டு இருக்குல்ல, ஒரு ஆவரேஜ் இப்படியே இருந்திருக்குமா? நான் ஹெச்எத்தில் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு $300 க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இப்போ 150 பண்ணேன், அதுக்குள்ள 300 பண்ணிட்டேன். 200 ரிஸ்க் எடுத்தேன். 400 2 ஆரா 400 பண்ண முடியாது. ஒரு 300, அதிகபட்சம் 350, அவ்வளோதான். எஸ்பிஐயும் அடங்கிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு சர்றடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிஃப்டி பண்ணுற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. EU தான் டிராஸ்டிக்காக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ரேட் கட், ஆமாம் இன்னைக்கு ரேட் கட் நினைக்கிறேன். பார்த்துடலாம். EU முடிஞ்சிட்டு இருக்குமே நியூஸு. மெயின்டைன் தான் பண்ணியிருக்காங்க. அது எக்கனாமி எப்படி எடுத்துக்கிச்சுன்னு தெரில. மெயின்டைன் பண்ணாத ஃபாலாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதனால தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. Guys, second macro is going to be open. இப்போ பிடிஆர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஃப்ஜி தொட்டு மார்க்கெட் அங்கே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள்லாம் இருக்குது, எக்ஸாம்பிளாக இல்லாமலாம் இல்லை. அப்படியே இங்கே எடுத்து பாருங்கள், அது வந்து இங்கே வச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவானுங்க. ஃபைவ் மினிட்ல டோட்டலி ஐஎஃப்ஜி ஏரியா. ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் டு எக்ஸிக்யூட் திஸ் ட்ரேட். பட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். எம்டி இருக்குது, பிடிஆரே 5 மினிட் 15 மினிட்ல எதனா ஒன்று இருக்கணும். ப்ளஸ் 1 மினிட் கம்மியாக இருக்குது, அரௌண்ட் ஒரு 30 வருது. இங்கே வந்தால் 2 hour. வில் ட்ரை ஃபார் திஸ். 2671 71.15 போட்டால் கரெக்டாக இருக்கும். பை ஆகுமா? கேட்குற மாதிரி வாய்ப்பு இல்லை. ஓகே, 2071.15 போட்டுடலாம் கைஸ். 75 கூட வைப்போம். 30 60 மீன்ஸ் நம்ம ஒரு 3 குவான்டிட்டி வச்சுக்கலாம். தப்பாக டைப் பண்ணிருக்கேன் நான், செல்லில் போய் வைக்கணும். ஓகே, திஸ் இஸ் அவர் எஸ்எல். ஒரு 4 குவான்டிட்டி அண்ட் தென் டிபி.
சிம்பிள். என்ன வருது? லோ 71.25. நான் ஏற்றி போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அதோட ஐ என்ன? 71.25. சரி விடுங்க, 2 டிக்ஸ் தான், அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ டேப் வாங்கணும். டேப் ஆகிட்டு ஃபாலோ ஆகிட்டு போட்டோமே, இப்படி ஏன்னுருக்கு. இந்த கைஸ் இது கொடுமை, அப்படியே ஃபாலோ ஆகுது. கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த செட்டப்புக்கு. 50 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கண்ணதுலேயே அது எதையுமே டேப் ஆகாமல் போயிட்டுருக்கு. நாட் யூஸ். அதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் கூட அதிகம் வந்து டேப் ஆகிடும். ஸோ கோயிங் டு க்ளோஸ் திஸ் என்ட்ரி. நல்ல செட்டப் தான் இது. இங்கே பாருங்கள், மார்க்கெட் நல்ல மொமெண்டமில் இருக்கும்போது குட்டி கன்சாலிடேஷனு 80லேருந்து 60 ஆண்டியில் சுற்றுது. இதில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, அதுவும் நான் எவ்வளோ க்ரைட்டீரியா வச்சுருக்கேன். 15 மினிட்ல டேப் ஆச்சு. ஓகே, 5 மினிட் ஐஎஃப்ஏஜி வித் த எஸ்எம்டி 1 மினிட் ஸ்ட்ரக்சர் ஈக்குவல் லோஸ் தேர். இதுதான் மெயின் திங். இதில் இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, பிஎஸ்எல்ஸ் எல்லாமே கலெக்டட், எஸ்எஸ்எல் மட்டும் தான் கலெக்ட் ஆகணுன்னு இருக்குது. வித் எஸ்எம்டியோடு இருக்குது. பர்ஃபெக்ட் ட்ரேட். ஓகே, நம்ம எடுத்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா டஃப் டு ஹோல்டு. எடுத்துகிட்டு எஸ்ஆர்ஆர் டிபிஆன்னு போயிட்டு இருந்தா இந்நேரம் டிபி அடிச்சு 2 ஹவரில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான், எதாவது அடிச்சிருச்சு, டிபி தான் போயாச்சு. நான் கண்டினியூஷன்லாம் போக போகிறதில்ல. கன்ஃபார்மாக நான் இங்கேருந்து திருப்பி ட்ரேட்லாம் எடுத்து போக போகிறதில்ல. மேபி எடுக்கலாம், பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் திஸ் டைம். 42 ஹவர் வருது. பரவாயில்ல, இங்கே இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னமும் எடுக்கல. இந்த மூவ் எதுக்குடா இப்போ தெரியும்? ஃபஸ்ட்டு மைக்ரோஸில் தந்துருக்கணும் இந்த மூமெண்ட்டை. இப்போ பாருங்களேன், அப்படியே இதுலேருந்து பின்னாடிக்கு பாருங்கள். இந்த கேண்டலுக்கு அப்புறம் இது வந்திருந்தா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்போம் 2 ஹவர்லையா. இப்போ வருது மூவ், சோதிக்கிறானுங்க வந்து. நம்ம க்ளோஸ் பண்ணது இங்கே, அங்கெல்லாம் இல்லை, இங்கே அரௌண்ட் 10-20க்கு அப்புறம் சூப்பராக மொமெண்டம் வருது.
Okay guys, nothing to regret today. We executed, but it didn't hold well. But it's okay. To book at least $150. It's not about 1 hour, but it's not about the B also. B book பண்ணுறது இது எவ்வளோ பெட்டர்ல. பியும் போகலாம் ஆனால் நியர் போகல. பி போயிருந்தா உங்களுக்கு எஸ்எம்டி வந்திருக்காது. நல்லா இருக்குல்ல. இதுதான் நான் நிறைய சொல்லுவேன். என்றைக்குமே எனக்கு S&P 500 எஸ்எல் அடிச்சுட்டு போகணும். S&P 500 எடுத்தவங்க ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அது எஸ்எல் தானே. ஆனால் என்கியூவில் எஸ்எல் கிடையாது. லைவ் ப்ரூஃப். இப்படி தான் நான் வந்து எஸ்எம்டி பார்ப்பேன். இதெல்லாம் எனக்கு பவர்ஃபுல், நல்லாயிருக்கும். நோட் திஸ் ஜேர்னல் நிறைய பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இதுவும் செம்ம கைஸ். போய் டேப் மட்டும் ஆயிரம்னா இன்னும் நம்ம $1000 மேக் பண்ணிப்போமா. 230 சம்திங் ரிஸ்க் எடுத்திருந்தோம். 3 hourனா கூட 690 தான் வரும்ல. கரெக்ட். 3 hour 690. ஓகே, ஃபேர் ஆஃப். அதான் 150 பண்ணமே. ஓகே, சொல்கிறதுக்காக நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் 3 minutes இருக்கேன். ரீச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். 11 AM நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சொல்ல குட் மூவ். S&Pல கூட தொடரல, நம்ம அங்கேயும் டேப் ஆகலை. ஏயு என்யூ எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஜேபிஒய் பாருங்க, சும்மா யூஎஸ் மேலே போயிட்டே இருக்கு. என் வீக்னிங். கரண்ட் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் இஸ் ஏ ப்ரோ ட்ரம்ப் சப்போர்ட்டர். அதான் நோபல் ப்ரைஸ் கூட ஒரு நோபலா, ஆமாம், பீஸ் நோபல் ப்ரைஸுக்கு அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்களாம். ட்ரம்ப்பால் பீஸ். ட்ரம்ப் குண்டு போட்டு போகிறது வரல, பட் எக்கனாமிக்கெல்லாம் மார்க்கெட்டை அடிக்கடி அடிக்கிறாரு. ட்ரம்ப் நேஷ்டாக் ட்ரேட் பண்ணி தான் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பாரு. என்ன பண்ணியிருப்பார். So within this range, perfectly collecting the BSL to SSL around 1% we can trade. இந்த மாதிரி இருந்தால் ஓகே, புரியுதுங்களா. சும்மா 100 ஹேண்டில்ஸு 150 ஹேண்டில்ஸு அதில் போய் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. ஒரு செட்டப் அந்த மாதிரி கிடைக்கும், அதோடு விட்டுறணும். நான் மேலே போனால் பை அடிப்பேன், கீழே வந்தால் செல் அடிப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. Yeah, okay, fine guys. Today review, we know that market எடுத்தோன்னே டேரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்துருந்தோம். கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ் பைஸை தான் பிடிக்கணும் நம்மளோட எய்ம். பிகாஸ் இந்த 15 minute FIG மார்க்கெட் வந்துட்டு செல் ஆகும்னு அதே மாதிரி வந்தது. அட் த டைம் 10 AM PO3 மார்க்கெட் பர்ஃபெக்ட்லி 1 hourல ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா. நாம் என்ன பண்ணோம், IFEG 1 minute மிஸ் பண்ணிட்டோம். பிஎஸ்எல்ஸ் போகும்போது SL கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது இங்கே வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த IFEGல. அது 3 hour நல்லா போச்சு. அகைன் இறங்கும் போது கரெக்டாக இங்கேருந்து கொஞ்சம் பிடிச்சி 2 hour வரல, அட்லீஸ்ட் ஒரு 1 hour க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன் பண்ணியிருக்கோம். செகண்ட் என்ட்ரி செல்லு பார்த்தோம், அது மிஸ் ஆகிடுச்சு, அதை டேப் ஆகலை. ஸோ நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க வேண்டியது இந்த பை என்ட்ரி கரெக்டாக எடுத்துருக்கணும். மற்றபடி வேறு எதுவும் ரிக்ரெட்ஸ் இல்லை. ஓகே, வில் see tomorrow. Come back with the strongest trade setups. Thank you guys.